கவலையெல்லாம் தீர்த்து ஆடும் கருமாரியம்மா அருள் பொழியும் ஆயிரம் கண்ணுடைய தாயே குந்தன் அடிமைகளை காத்தருள்வாய் அனுதினமும் நீயே கருணை வடிவானவளே கரம் குவித்தோம் அம்மா கவலையெல்லாம் வாசனே வெங்கடரமணனே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே பாதம் வணங்கினோம் பாதை ஏறினோம் எங்கள் குலதெய்வமே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே பெருமையை இந்த உலகிற்கு காட்டினாய் திரும்பிய திசையெல்லாம் உந்தன் அருள்முகம் காட்டினாய் மனத்திரைகளை எந்த வினைகளை உனை காண ஓடி வந்தால் கண் திறக்கும் பெருமானே ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே புஷ்பாலங்காரனே உன் பொன்முகம் காட்டினாய் முன்வினையாகிய எங்கள் பாவத்தை நீக்கவா எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு
விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் கூட்டிடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள்மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலம். நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், நடுவில் மனிதன் வாழுகிறான். வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். மனம் போல் மாங்கல்யம் என்பார், தன் மனமே சகலமும் என்பார். தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான், தெரிந்தும் குணத்தை இழக்கின்றான். இதயம் குலைந்து தவிக்கின்றான். இறைவா இறைவா அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். அடிக்கும் அவன் கை அணைக்கும் புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். அடிக்கும் அவன் கை அணைக்கும் புவி அனைத்தும் தலைவன் இயக்கம். தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான், தலைவன் அணைத்தால் சிரிக்கின்றான். தன்னை அடித்தால் பழிக்கின்றான். இறைவா இறைவா அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். கற்றது கைமண்
கண்டவர் இங்கே குறைவு. கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், கண்டு அறிந்தவன் ஓர் தலைவன், யாவும் அருள்வான் நம் இறைவன். இறைவா அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். நடுவில் மனிதன் வாழுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா 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 இறைவா. செல்லும் தென்றல் காற்றே முருகனை காண்பாயோ. செந்தூர் செல்லும் தென்றல் காற்றே முருகனை காண்பாயோ. அவன் சேவடி நிழலை சேர்ந்திட நானும் வருவதை சொல்வாயோ. செந்தூர் செல்லும் தென்றல் காற்றே முருகனை காண்பாயோ. அவனிடம் சொல்லாயோ. துணை தேடிடும் ஏழை நான் வரும் செய்தி அவனிடம் சொல்லாயோ. செந்தூர் செல்லும் தென்றல் காற்றே முருகனை காண்பாயோ. ஆசைகள் துன்பம் ஆயிரம் இங்கே அடியவன் என்னோடு. வெறும் ஆசைகள் துன்பம் ஆயிரம் இங்கே அடியவன் என்னோடு. செந்தூர் செல்லும் தென்றல் காற்றே முருகனை காண்பாயோ. நல்ல தாய் மனம் கொண்ட வேலவன் முன்னால் அனைவரும் ஒன்றாகும். நல்ல தாய் மனம் கொண்ட வேலவன் முன்னால் அனைவரும் ஒன்றாகும். செந்தூர் செல்லும் தென்றல் காற்றே முருகனை காண்பாயோ. அவன்
அங்கு சென்றவர்க்கு தந்திடுமே அருள் போதும் திருச்செந்தூரில் அலையோசை சங்கீதம். சிந்தையினை மயக்குகின்ற சுகநாதம் சிந்தையினை மயக்குகின்ற சுகநாதம் மனம் செம்மைதனை அடைந்திடவே அது போதும். மனம் செம்மைதனை அடைந்திடவே அது போதும். திருச்செந்தூரில் அலையோசை சங்கீதம். அந்த மிகு கோபுரமே அல்லலை தடுத்திருக்கும். அங்கு வரும் அன்பருக்கு அருளே கொடுத்திருக்கும். அந்த மிகு கோபுரமே அல்லலை தடுத்திருக்கும். அங்கு வரும் அன்பருக்கு அருளே கொடுத்திருக்கும். பந்தமென்ன பாசம் என்ன கந்தன் தாழ் துணை இருக்கும். பந்தமென்ன பாசம் என்ன கந்தன் தாழ் துணை இருக்கும். பதமலர் பணிந்தவர்க்கு எவ்வாறு வினை இருக்கும். பதமலர் பணிந்தவர்க்கு எவ்வாறு வினை இருக்கும். செந்தூரில் அலையோசை சங்கீதம். அங்கு சென்றவர்க்கு தந்திடுமே அருள் போதும். திருச்செந்தூரில் அலையோசை சங்கீதம். சங்கீதம் சங்கீதம். தித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெள்ளமுதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே. தித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெள்ளமுதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே. எத்திக்கும் புகழ் கந்தன் என் சொல் எழுத்தினை போல இன்பம் ஏதும் இல்லையே குமரையா இன்பம் ஏதும் இல்லையே. அத்தரும் ஜவ்வாதும் அள்ளியே பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே. அத்தரும் ஜவ்வாதும் அள்ளியே பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா அங்கம் மணக்கவில்லையே. சித்தம் மணக்கும் செல்வ குமரன் பெயரினை போல சீர்மணம் வேறு இல்லையே குமரையா சீர்மணம் வேறு இல்லையே. முத்தும் ரத்தினமும் முத்திரை பசு பொன்னும் முதற் பொருளாகவில்லையே முருகையா முதற் பொருளாகவில்லையே. சத்திய வேலென்று சாத்தும் மொழியினை போல மெய் பொருள் வேறு இல்லையே குமரையா மெய் பொருள் வேறு இல்லையே. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே. மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வம் இல்லையே குமரையா மற்றொரு தெய்வம் இல்லையே. தித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெள்ளமுதும் தீஞ்சு
சுவையாகவில்லையே முருகையா தேன் சுவையாகவில்லையே. எத்திக்கும் புகழ் கந்தன் என் சொல் எழுத்தினை போல் இன்பம் ஏதும் இல்லையே குமரையா இன்பம் ஏதும் இல்லையே. தித்திக்கும் தேன் பாலும் திகட்டாத தெள்ளமுதும் தீந்துவையாகவில்லையே முருகையா தீந்துவையாகவில்லையே முருகையா. தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன். முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன். கண்டு கொண்டேன் இனி விடுவதில்லை உண்மையை கண்டு கொண்டேன் இனி விடுவதில்லை. முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவமே புரிந்து கொண்டேன். வருகின்றான் முருகன் வருகின்றான்.
அவன் பாதம் நாடிவிட்டு அவன் துணையாலே வாழ்வெல்லாம் தேடிவிட்டு துன்பத்தில் அவன் பாதம் நாடிவிட்டு அவன் துணையாலே வாழ்வெல்லாம் தேடிவிட்டு இன்பத்தில் அவன் நாமம் தன்னை மறக்கின்ற இன்பத்தில் அவன் நாமம் தன்னை மறக்கின்ற இடரை பதம் பார்க்க இன்றே நான் விரைந்து வருகின்றான் முருகன் வருகின்றான்
குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தன் அருளே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தன் அருளே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே தினம் தினமே அங்கு உட்கார்ந்து பாடுவது கந்தன் புகழே ஊருக்கு ஊர் போவேன் அங்கு தினம் தினமே உட்கார்ந்து பாடுவது கந்தன் புகழே நாளுக்கு நாள் மாறும் நாகரிகமே நாளுக்கு நாள் மாறும் நாகரிகமே அதில் நான் என்று மாறாத தனியினமே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே கன்னித்தமிழ் பாடுவது புது சுகமே அதில் காண்பதெல்லாம் கந்தன் கவிநயமே கன்னித்தமிழ் பாடுவது புது சுகமே அதில் காண்பதெல்லாம் கந்தன் கவிநயமே என்னையே தந்து விட்டேன் கந்தனிடமே என்னையே தந்து விட்டேன் கந்தனிடமே அவன் என்ன செய்தாலும் எனக்கு சம்மதமே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே இன்பம் தந்து காப்பதெல்லாம் கந்தன் அருளே எந்தன் குரலில் இனிப்பதெல்லாம் கந்தன் குரலே ஆஹா अर्चनांगवानवे सर्वोपचारे पूज्य सकल देवताभ्यो नमः இது பொதுவான சங்கல்பம் பண்ணிக்கணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க ஓமஸ்ரீ ஜமானஸ்ரீ துர்திங்கம் நாமதேவஸ்ரீ தேவிகாம்யாஹ மகே மதேஸ்வரன் மாதேஸ்வரன் நாமதேவ சந்தாலக்ஷ்மி நாம்யாஹ சுரேஷ் நாமதேவஸ்ரீ நாகவழி நாம்யாஹ குமார் நாமதேவஸ்ரீ எழுகோபால் நாமதேவஸ்ரீ கௌரி நாம்யாஹ குமார் நாமதேவஸ்ரீ சுவாதி நாம்யாஹ மூர்த்தி நாமதேவஸ்ரீ மாலா நாம்யாஹ கௌரி நாம்யாஹ தேவேந்திர நாமதேவஸ்ரீ ஞானகுந்த நாமதேவஸ்ரீ சரஸ்வதி நாமதேவஸ்ரீ சிவ நாமதேவஸ்ரீ லக்ஷ்மி நாம்யாஹ சுரேஷ் நாமதேவஸ்ரீ தரணி நாமதேவஸ்ரீ रविचंद्र नामदेवस्ते दीपा नाम्याः कृष्ण नामदेवस्ते मीनाक्षी नाम्याः आनंदराज नामदेवस्ते लीलाराणी नाम्याः रानी नामदेवस्ते लोकराज नामदेवस्ते भरत नामदेवस्ते महालक्ष्मी नाम्याः श्रीमय नानालंकार इलंजननी भक्त महाजनानां अनुग्रहपूर्णार्थदानस्य लोकपाल नामदेवस्ते चंद्रशेखर नामदेवस्ते धनकर नामदेवस्ते आनंदी नाम्याः भुवनेश नामदेवस्ते माधुरामणि नामदेवस्ते कुमार नामदेवस्ते मानवी नामदेवस्ते कुमार नामदेवस्ते स्वाति नामदेवस्ते नागराज नामदेवस्ते जयंती नाम्याः
मुरली नामदेवस्य ऐश्वर्यानाम्याः रमेश नामदेवस्य रेखमणिनाम्याः प्रवीण कुमार नामदेवस्य विष्णुप्रियानाम्याः गणपति नामदेवस्य मनोरमणि नामदेवस्य मयाचल नामदेवस्य रसुनाम्याः स्वामिनाथ नामदेवस्य पुनिता नाम्याः पाण्ड्यप्पन नामदेवस्य मलरपति नाम्याः गणेश पाण्ड्य नामदेवस्य तमिळ्चेल्वी नाम्याः मुरली नामदेवस्य मणिमेघले नामदेवस्य जयप्रकाश नामदेवस्य तमिळ्चेल्वी नाम्याः यजमानस्य ओम अस्य जमानस्य नन्दमानामदेवस्य दीपनाम्याः बालकृष्णनामदेवस्य लावण्यानाम्याः श्रीरामनामदेवस्य आरतीनाम्याः मोहनराजनामदेवस्य शान्तिनाम्याः त्रिवेणीनामदेवस्य व्यापारस्थलेषु कार्तिकेयनामदेवस्य अभिप्रियनाम्याः वेङ्कटेशनामदेवस्य कृष्णवेणीनाम्याः राजशेखरनामदेवस्य रेवतीनाम्याः त्रिपुरानाम्याः यजमानस्य वनदानामदेवस्य जयकुमारनामदेवस्य यजमानस्य व्यापारस्थलेषु अणिप्रसादाते सर्वोपचारैः सकल देवताभ्यो नमः सर्वदेवताभ्यो नमः समस्तोपचारैः महाभक्तजनानां अनुग्रहप्रसादात् अर्चनागमानमे ओम नन्दपरात्पराय नमः ओम आदाचक्रे महानन्दाय महाधर्माय महाज्ञानाय वेदाय विचर्यात्मस्मचोदे सुब्रह्मण्यमूर्तये नमः योगा पुष्पवेद पुष्पवान् प्रजावा नालिकेर कटले पडतां कोलादिकं दत्वा ओम सुब्रह्मण्य स्तोत्र प्रिय सुब्रह्मण्य स्तोत्रमवधारये शरणागत मातुरमादिजितं करुणाकर कामदरामहतं शरणागत मातुरमादिजितं करुणाकर कामदरामहतं शरणागतं भवसागुरुते हरिपालय तारकमारकमं हरदारकमं भवैमवति हरपल्लवलालितसंवृतनो मुरवैरिविरिञ्चिमुतं भूमिते हरिपालय तारकमारकमं निरनातिलरोपनिहारहरि हरिपालय तारकमारकमं पुरतो भव मे परितो भव मे पति मे भगवन् भवरक्षकतं विददातु मे विजयन् भगवन् हरिपालय तारकमारकमं विज्ञानराणनिर्लोकगरि औदासुरसन्धिगुरेन्द्रनके जय विप्रजनप्रिय वीर नमो जय देव विशाखकुमार नमो हरिपालय तारकमारकमं विधिकुक्कुटकेतु मनुस्मरतां पठतामपि जन्मोपगत्यमेवं नमतामपि नन्दनमिन्दुवृतो अभयं गतितस्ति शरीरवृताम् अभयं गतितस्ति शरीरवृताम् अस्य देवोक्तमस्य देवताः सार्वभौमस्य विवाहमन्तोत्तरमवधारये महागणपति स्तोत्रप्रिय महागणपति स्तोत्रमवधारये
திராவிடகான பிரிய திராவிடகான முகதாரியே சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா முக்தை தருவக்தி திருநகையத்திக்கு சரவண காவடி சிந்தவதாரையே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலே மலஜானே போற்றி போற்றி முருகனுக்கு எல்லாம் அல்ல
கருணையை வடிவமாகி நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமான் சுப்பிரமணிய பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருக்கல்யாண வைபவமானது மகாதீபாராதனையானது நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அன்னம்பாடிக்கும் நிகழ்வானது நடைபெறும். முதல்ல அப்போ இதுல என்ன விஷயம்னா, இங்க நிறைய பேர் வந்திருக்கோம். நம்ம பெரிய பெரிய ஆலயங்கள்ல இந்த நிகழ்வை பார்க்கலாம். இந்த வருஷம் நம்ம கோயில இந்த பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னன்னா, நம்ம பகுதி மக்கள்ல நிறைய பேர் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத தாய்மார்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம கோயில பெரிய பெரிய கஷேத்திரங்கள், அதாவது திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா நம்ம இடங்கள் எல்லாம் பெருசா எங்கேயும் நடக்கிறது இல்லை, ரொம்ப குறைவாதான் இருக்கு. ஆகையினால நம்ம கோயில பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. என்னன்னா, சுவாமிக்கு திருமாங்கல்யம் சாப்பிடணும் அப்படின்னா திருமாங்கல்ய தேங்காவை ஏலம் விடுறோம். அது மட்டும் இல்லாம சுவாமி சாப்பிட மாத்து மாலைகளை ஏலம் விடுவோம். யாராவது கேட்கிறவங்க கேட்கலாம். அந்த தேங்காயை வாங்கிட்டு போய் அதை குலதெய்வத்துக்கு உடைச்சு நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணி எடுத்துன்னு வந்து, அந்த யார் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருக்காலும் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வந்து ஆகாரத்துல சாப்பாட்டுல கலந்து சாப்பிட்டுக்கணும். அது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. ஏன்னா உலகத்திலே 5 பேருக்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. யாருக்குன்னா பார்வதி, பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு காட்சியிலே தெரியும் நெத்தியில இருக்கிற கண்ணு. பார்வதி, மகா கணபதி, சுப்பிரமணியர், சிவபெருமான் 4 பேருக்கு இருக்கு. அதுல 3 பேருக்கு நமக்கு ஞான கண்ணா இருக்கும், தெரியாது. திறந்தா கோபப்பட்டு திறந்தாலும் தெரியும். ஆனா 5ஆவதா இருக்கிறது தேங்காய்க்கு மட்டும்தான். அதனாலதான் பூஜை பண்ணும்போது நாளிகேரே ஓம் அமிர்தேஸ்வராய மகான் சுவாமி அர்ச்சனை பண்றோம். இந்த நாளிகேரத்தை வாங்கிட்டு போனோம்னா சிவபெருமானே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. ஏன்னா உலகத்திலேயே முதல் கோயில் பார்த்தோம்னா உத்தரகோச மங்கையில இருந்து சுவாமி பேரு மங்களநாதர் சுவாமி அப்படின்னு பேரு. மஞ்சள் பூசண தேங்காய்க்கு மங்களநாதர் சுவாமின்னு பேரு. ஆகையினால அந்த மங்களநாதரே நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா மங்களகரமான காரியங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்றது நம்பகத்தன்மையான ஒரு விஷயம். போன வருஷம் ஒரு திருக்கல்யாணத்துக்கு கேள்விப்பட்டு போயிருந்தோம். ஒரு தேங்காய் 25,000 ரூபாய்க்கு போச்சு. சும்மா இல்லை. ஆனா என்ன அற்புதம்னா, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனப்பவே வீடு கட்டி, அவங்க வீடு கட்டல ஒண்ணு கட்டல. ஆனா அந்த கல்யாணம் ஆன யோகம், அதாவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா அந்த யோகத்துல நடக்கும், மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாருன்னா அந்த யோகத்துல சில இதெல்லாம் நடக்கும். கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம். அதனால அந்த சுவாமியுடைய தெய்வீக பொருட்களை வீண்படுத்தாம யாராவது கேட்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா 2 தேங்காய் தான் இருக்கு. 3 தேங்காய் இருக்கு. 3 தேங்காய் ஏழை விடுவோம் கேட்கலாம். 6 மாலைகள் உண்டு. அந்த 6 மாலையெல்லாம் ஏழை விட்டு எடுத்தோம்னா நம்ம அப்புறம் அந்த ஏலத்துல இருந்து எடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா அபரிவிதமான அனுகிரகம் கிடைக்கும். ஆகையினால நம்ம அந்த பொருட்களை வீண்படுத்தாம பயன்படுத்துவோம். பாத்தீங்கன்னா சுவாமிக்கு முக்கியமான தேங்காய் இது. என்னன்னா, யாராவது பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இப்படி இது வாங்கினீங்கன்னா 2 சுழற்சி, 2 பட்சம் 6 மாசம் 6 மாசம் 1 வருஷம் தாண்டதுக்குள்ள 6 மாசத்துக்குள்ள நல்ல செய்தி ஏற்பட்டு அடுத்த 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகி இந்த திருக்கல்யாணம் தம்பதியா வருவாருன்றது ஐதீகம். ஆகையினால இந்த முக்கியமான விஷயம், மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறவா இந்த தேங்காய் வைக்கலாம். அந்த தேங்காய் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறவா வேணா கேட்கலாம். 2 பேர் கேட்டாலும் 2 தேங்காய்க்கு ஒரே பலன் தான். ஆனா விசேஷமான பலன் வள்ளி தேவதை நாட்டு இருக்கிறதுனால 2 இது. ஆரம்ப விலை 100 ரூபாய். யாராவது கேட்கறதுனா கேட்கலாம். எவ்வளோ தேங்காய் யாரும் கேட்கலாம்? 200 ரூபாய். 200 ரூபாய். 201. 501. 701 ஒரு தரம். 801 ஒரு தரம். 900 ரூபாய்.
ஒரு தரம் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய்மா 1000 ரூபாய் ஒரு தரம் 1001 1101 ஒரு தரம் யார் மாதிரி எனக்கு இங்க வரைக்கும் கால் இருக்கும் 1101 ரெண்டு தரம் 1200 1300 ஒரு தரம் 1300 ஒரு தரம் 1300 ரெண்டு தரம் 1300 கூட போனால் வராது 3 தரம் யாரு இந்த கட்டில இப்படி வாங்கம்மா ब्रह्मणो वेदां ब्रह्मणो वेदां ममदेनां तस्मै ब्रह्मादाय वेदमजान रोजनो रोजमान शोभनो शोभमान कल्याणः देवगाविन्दील में अधिशीघ्र विवाह प्राप्ति गरुड़ा सदा आशीर्वदो अच्छा அதுல இருந்து பாருப்பா அடுத்தபடியாக இதுக்கு அதே பலன் உண்டு விசேஷன்றதுக்காக அது சொன்னேன் இதுவும் ஆரம்ப விலை 100 ரூபாய் போனால் வராது கேட்கறவங்க கேட்கலாம் இந்த தேங்காய் என்னமா रोजनो रोजमान शोभनो शोभमान कल्याण अधिशीघ्र विवाह प्राप्ति அடுத்தபடியாக 300 யாரும் கேட்கலாம் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகுது உங்களுக்கு புரியல 300 ஒரு தரம் ராஜா சொல்ல போறேன் 300 2 தரம் ரவுண்டா ஓ 300 3 தரம் ஓ ஓ ரந்தீவ ரந்தீவ ஜீவ ஜீவ தீர்காய சரவடா சதா ஜீரோ ரதன ரதமான சோபன சோபமான கல்யாண அதிசித்ரமேவ ஐயனா உத்தராண விவாஹ பிராப்தி அம்மா அடுத்து மாலை மாத்து மாலை திடீர்னு தேங்காய் கடையிலே மன வருத்தப்பட்டிருப்பீங்க பாவம் அதனால மாத்து மாலையை வாங்கி கழுத்துல போட்டுட்டு கோயில 3 சுத்தி சுத்தி வந்து வீட்டுல போய் அந்த மாலையோட வீட்டு சாமியை நமஸ்காரம் பண்ணி இந்த மாலை எடுத்து வீட்டுல வச்சுட்டு வாடா தெரியும் ஆண்டாளுடைய மாலைக்கு தேங்காவோட மாலைக்கு பலன் ஜாஸ்தி ஆண்டாளோட மாலையை கேள்விப்பட்டிருக்கிறோம் அம்பாளுடைய மாலையை தூக்கி யானை ஐராவத யானை கீழே போட்டு மிதிச்சதுனாலதான் சாபம் வாங்கினது தூர்வாச முனிவர்கிட்ட அப்பேற்பட்டது மாலைக்கு அவ்வளவு ஒரு பலன் உண்டு உலகத்திலே எத்தனையோ பூக்கள் பூக்கும் ஆனா சுவாமியுடைய திருமேனி அலங்காரம் பண்றதுங்கிறது சில பூவால மட்டும்தான் முடியும் அதனால மாலைகள் கிடைக்கிறது அபூர்வம் ஒரு மாலையோட ஆரம்ப விலை 30 ரூபாய் 30 ரூபாய் யாராவது வாங்கணும்னா வாங்கலாம் கேட்கறதா கேட்கலாம் 30 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் ஒரு தரம் 50 ரூபாய் ஒரு மாலை திருப்பி கிடைக்காது 2 தரம் 60 ரூபாய் நிறைய மாலை எவ்வளவு 60 ரூபாய் 2 தரம் யார் 100 ரூபாய் ஒரு தரம் 100 ரூபாய் 2 தரம் லாஸ்ட் அவுட்டுவே 100 ரூபாய் 3 தரம் வாங்கம்மா
சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. அடுத்தபடியாக இந்த மாலையினுடைய ஆரம்ப விலை 40 ரூபாய். 150 கேட்கலாம். 150 3 யாருமா? கல்யாண தீர்காயுஷமஸ்து. அடுத்தபடியாக முருகர் மாலை. முருகர் மாலை வாங்கினா 2 கல்யாணம், 2 ஆப்பது, கண்ணா 2 லட்சம், சின்ன ஆப்பையா. ஆனா அப்படிலாம் கிடையாது, ஒண்ணுதான், ஒண்ணு கிடைக்கிறது பெரிய. முருகருக்கு 2ன்னா முருகர் மாதிரி யாராவது ஞானத்தோட இருக்கமான்னு யோசிச்சுங்க. கேட்கற கேள்வி பதில் சொல்றாரு, அப்புறம் அதுக்கு பதில்வாங்க. இது ஆரம்ப விலை 41, 51, 60, 101, 101. முருகர் மாலை கேட்கறவங்க கேட்கலாம். 101, 151, ஒரு தரம் 151, 2 தரம். வேற யாருமா? வேற கேட்கறீங்க? முருகர் மாலை போனா வராது. 151, 3 தரம். இந்த வருஷம் நான் மாலை போட்டிருக்கேன். அடுத்த வருஷம் ஆத்துக்காரி மாலை போடுவா. முருகோட மாலை என் மாலை தான். முருகோட மாலை போடுவேன். முருகோட அடுத்தபடியாக முருகர் மாலை சதமானம் பவதி சதாமான சுகமான கல்யாண அடுத்தபடியாக இந்த மாலை தேவையானை சுகமான கல்யாண லாஸ்ட் மாலை வாங்குறவங்க லாஸ்ட் மாலை தீபாவளி பிரசாதமான 1 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் 110 150 160 170 180 190 200 ஒரு தரம் மாலை லாஸ்ட் மாலை 200 2 தரம் 200 லாஸ்ட் மாலை அவ்வளவுதான். 210 220 230 250 ஒரு தரம் 250 2 தரம் போனா வராது. 250 விட்டு அவ்வளவுதான். 3 தரம் யாருமா? அபே அதிகை எது பிரமாணம் போடுதே பிரமாணம் போடுதே சஞ்சீவ ஜீவஸ்தீவாதிகாய் புரோதரஹாதலாதிரோ ரஜனோ பிரமாண சோபணோ சோமான கல்யாணஹ தீர்காய் ததிசிங்க விவாஹ பிராப்தி ரோ இது மங்கள கர்ப்பூர ஞானம்
பிறந்தவனே தெரியுமா? அவனை சுற்றி வந்த பல